கைலாசம் சுவாமி, ஏனடா இந்த காஞ்சியம்பதியில் பாடசாலை தொடங்க ஓர் இடம் வேண்டும் என்று அமைச்சரிடம் தெரிவிக்க சொன்னேனே, சொன்னாயோ? அமைச்சரிடம் அதை பற்றி பேசுகிறீர்களா? அதுதான் இடம் சம்பந்தம். அமைச்சரிடம் நான் உன்னை ஒன்று கேட்டால் நீ அவனை துணைக்கு கூப்பிடுகிறாயே. நீயே ஒரு எடுபிடி, அவன் உனக்கு எடுபிடியா? அது ஒன்றுமில்லை குருதேவா. பதற்றத்தில் எனக்கு பேச்சு வரவில்லை என்றால் இவன் எடுத்து கொடுப்பான். எனக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும், அதுதான். சரி சரி, அமைச்சரிடம் பேசினாயா? பேச்சு எங்கேயோ மாறினாலும் நீங்கள் நறுக்கென்று விஷயத்திற்கு வந்து விடுகிறீர்கள் குருநாதா. என்னிடத்தில் விஷயம் உண்டு, விஷயத்திற்குள் நானும் உண்டு. கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை உன்னிடமிருந்து. ஏன் பதிலுரைக்கிறேன் குருதேவா. சுவாமி, பாடசாலைக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் அமைச்சர் செவிசாய்ப்பாரா? அடே மூளையை சலவை செய்யாதவனே, அமைச்சரிடம் கேட்க சொன்னவன் நான், இந்த யாதவ பிரகாசன். என்னை நீ யார் என்று நினைத்தாய்? வரும் வழியில் ஒரு பெரிய மரம் இருந்ததே, பார்த்தாயா? அதில் போய் முட்டிக்கொள்ள சொல்கிறீர்களா சுவாமி? அடிமுட்டாளே, சொல்வதை கேளடா. இப்போது அது மரம், அதன் பிறகு விறகு, அதன் பிறகு கறி, அதன் பிறகு சாம்பல், அதன் பிறகு எந்த நிலையும் கிடையாது. இறுதியானது சாம்பல். அதுபோல் முதலில் பரம்பொருள், அதோடு அதை விளக்க வந்த வேதம், அதன் பிறகு வேதாந்தம், அதன் பிறகு சூத்திரங்கள், அதன் பிறகு சாத்திரங்கள். இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் இந்த யாதவ பிரகாசன். அதனால் சாத்திரத்தின் இறுதி நிலை இந்த யாதவ பிரகாசன் என்று கூட சொல்லலாம். அப்படி என்றால் தாங்களும் சாம்பலா குருதேவா? அடே கைலாசம், இந்த மூளையை தொலைத்த மூடனை எங்கிருந்து பிடித்து வந்தாய்? மன்னிக்க வேண்டும் குருநாதா. என்னையா, உன் வாயில் தர்பையை போட்டுத்தான் பொசுக்க வேண்டும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா? உம்மை போய் மடத்து சீடனாக ஆக்கியதற்கு என்னை பாதணியை கொண்டுதான் அடித்துக் கொள்ள வேண்டும். பாதணியால் அல்ல, கசையால் கசையடி கொடுக்க வேண்டும் உனக்கு. வேலியில் போகும் ஓணானை பிடித்து இடுப்பில் வைத்துக் கொண்டால் இப்படித்தான் நடக்கும். குருதேவா, இந்த ஜடத்தை மன்னித்தருள வேண்டும். கோபம் தணிய வேண்டும். இதற்கு மேலும் தாங்கள் கோபம் கொண்டால் அந்த கோபாகினியில் நானும் சாம்பலாகி விடுவேன். அதுவே எங்களுக்கு இறுதி நிலை ஆகிவிடும். தயவு செய்து தாங்கள் மன்னித்தருள வேண்டும். அடே அருணாச்சலம் சுவாமி, இன்று தூங்கி எழுந்ததும் யாரை பார்த்தாய்? தங்களைத்தான் முதலில் பார்த்தேன் குருவே. அதனால் பிழைத்தாய் நீ. கைலாசம் குருவே, சீக்கிரமே அமைச்சரை பார்த்து பாடசாலைக்கு இடம் பற்றி பேசு. சுவாமி, அடியேன் ஒன்று கூறினால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தாங்கள் அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்வீர்கள். என்ன சொல்வேன்? சாமர்த்தியமாக ஒரு எலி ஒரு பொந்தை தோண்டி அதற்குள் வாழும். ஆனால் பாம்பாகப்பட்டது மெதுவே அந்த பொந்திற்குள் புகுந்து எலியையும் விழுங்கிவிட்டு அப்பொந்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். எதற்கடா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாய்? இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது குருதேவா. என்ன? நாம் எதற்கு அமைச்சரின் சகாயத்தில் ஒரு இடத்தை பெற்று பின் பொருட்செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும். கட்டி முடித்த ஒரு பிரம்மாண்ட மண்டபம்தான் இந்த காஞ்சியம்பதியிலே தயாராக இருக்கிறது. நீ எந்த மண்டபத்தை கூறுகிறாய்? அதை யார் கட்டியிருக்கிறார்கள்? கூரத்தில் வசிக்கும் கூரேசன் இந்த காஞ்சியில் பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறானே, அதை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். ஓஹோ, அந்த கூரேசன் கட்டிய பொந்தில் இந்த பாம்பு குடிபோகலாம் என்பதுதான் உன் கூற்றோ? மன்னிக்க வேண்டும் குருதேவா. குருதேவா, எனக்கென்னவோ அந்த கூரேசன் கட்டிய மண்டபம் நமக்காக கட்டியது போல் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றே அந்த கூரேசனை சந்தித்து பேசிவிட வேண்டியதுதான். குருதேவா, உங்கள் நாக்கு கருநாக்கு. என்னடா சொல்கிறாய்? நான் பேசிக் கொண்டிருந்த எலி, மன்னிக்க வேண்டும், அந்த கூரேசன் வந்து கொண்டே இருக்கிறான். பழம் நழுவி பாலில் விழுந்தது குருதேவா. வந்தனம் சுவாமி. என்ன கூரேசா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் சுவாமி. உன் சோகம் புரிகிறது. நான் கேள்விப்பட்டேன் உன் அன்னை இவ்வுலக வாழ்வை நீத்தார் என்று. என்ன செய்வது? பிறந்தால் ஒரு நாள் செல்ல வேண்டியதுதானே.
அதன் பின் உன் தோற்றமும் மாறிவிட்டது போலிருக்கிறது. உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நீயே வந்துவிட்டாய். இதுதான் யாதவ சங்கல்பம் என்பது. என்ன விஷயம் என்று கூறுங்கள் சுவாமி. உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன சுவாமி? பெரிதாக ஒன்றுமில்லை. உனக்கே தெரியும், திருப்பூட்குழி என்றாலே முதலில் அனைவருக்கும் ஞாபகம் வருவது என் பாடசாலைதான். எத்தனையோ மாணாக்கர்கள், அனைவருக்கும் என் ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக இங்கு காஞ்சியில் உள்ள பல பேர் இங்கேயும் ஒரு பாடசாலை அமைத்து போதிக்க வேண்டும் என்று பலபடியாக விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு படி மேலே போய் பிடிவாதமே பிடிக்கிறார்கள். நீ ஒரு உபகாரம் செய். நீ கட்டியிருக்கும் புதிய மண்டபத்தை எனக்கு கொடுத்துவிடு. அதை ஒரு மிகச்சிறந்த பாடசாலையாக உருவாக்கி காஞ்சியம்பதியில் உள்ள அனைவருக்கும் வேதம் தடையில்லாமல் கிடைக்க நான் வழி செய்கிறேன். அப்பாடசாலை புகழின் உச்சியை தொடும்போது உனக்கும் அதில் பங்கிருக்கும். என்ன கைலாசம், நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம் குருதேவா. அடியனுக்கு புகழும் வேண்டாம், அதில் பங்கும் வேண்டாம். சரி, வேண்டாம் என்றால் விடு. அது என்னிடமே இருந்து விட்டு போகட்டும். மண்டபத்தை மட்டும் எனக்கு அளித்து விடு. மன்னிக்க வேண்டும். அந்த மண்டபம் எளியோருக்காகவும் ஆபத்து காலத்தில் கோயிலில் தஞ்சம் புக இயலாதவர்கள் தங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. வரதனை உள்ளத்தை தரித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கே தஞ்சமடையலாம். பரந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள அம்மண்டபம் சிலருக்கு மட்டும் என்றில்லாமல் அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் பயன்படும் வகையில் அது இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் கற்கும் வேதத்திற்கு அம்மண்டபம் சரிப்பட்டு வராது. அனைவரும் பயன்படும் வகையில்தான் அம்மண்டபம் செயல்பட வேண்டும். தரமாட்டேன் என்று நாசூக்காக சொல்கிறாய். சுவாமி, இப்படி வேண்டுமானால் செய்யலாம். எப்படி? தாங்கள் தமிழ் பாசுர வகுப்பை அம்மண்டபத்தில் தொடங்குங்கள். தாராளமாக அந்த மண்டபத்தை உங்களுக்கு தருகிறேன். தங்களால் தமிழ் பாசுரமும் அதன் அர்த்த பூஷ்டியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும். என்ன சொல்கிறாய் கூரேசா? வித்தைகளுக்கெல்லாம் வித்தான என்னை தமிழ் பாசுர வகுப்பு எடுக்க சொல்கிறாயா? நான் சொல்வது வேதம். வேதம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி நமக்கு கிடைத்தது, எப்படி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதெல்லாம் உனக்கு தெரியாதா? எதை வைத்து எதை பேசுகிறாய்? நீ பாடசாலையில் படித்ததெல்லாம் மறந்து விட்டாயா? வேதத்தின் மகிமை உனக்கு புரியவில்லையா? இல்லை, அதை விளக்கும் என் மகிமைதான் உனக்கு புரியவில்லையா? நான் ஏதோ உன்னிடம் யாசகம் கேட்பதாக நினைத்து விட்டாயா? அடியேன் என் குருகுல வாசத்தை மறக்கவும் இல்லை, தாங்கள் யாசிப்பதாகவும் நினைக்கவில்லை. அடியேன் நினைப்பதெல்லாம் அந்த ஆதிகேசவனான வரதனையும் வேதம் போல் புனிதமான தமிழ் பாசுரத்தையும் அதன் மூலம் பயன்பெறும் பக்தர்களையும் மட்டும்தான். அம்மண்டபம் பக்தர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்காகவும் மட்டும்தான். அவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளும் விஷயத்திற்கு அவ்விடம் நிச்சயம் உண்டு. தங்களிடம் தமிழ் பாசுர வகுப்பை கற்க அனைத்து தரப்பு மக்களும் அதில் பங்கு கொள்ளலாம், பயனும் பெறலாம். எனவே தமிழ் பாசுர வகுப்பை தொடங்க தாங்கள் நிச்சயிக்க வேண்டும். அது இயலாத காரியம். அப்படி என்றால் அம்மண்டபத்தை கொடுப்பது அடியேனுக்கும் இயலாத காரியம். அடியேனை மன்னித்து விடுங்கள். என்ன சுவாமி இது? முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டு போகிறான். போகட்டும் போகட்டும். இவன் கொடுக்காவிட்டால் இந்த காஞ்சியில் வேறு இடமே இல்லையா என்ன? இந்த தண்டத்தை அசைத்தால் அதற்கு இசைந்து பல இடங்களை கொண்டு வந்து என் காலடியில் சமர்ப்பிப்பவர்கள் ஏராளம். அந்த திருக்கட்சியோடு சேர்ந்து கொண்டு இந்த கூரேசன் இப்படி ஆடுகிறான். கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.
நமஸ்காரம் குரேசா. நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா, வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? இல்லை சுவாமி, இப்போதுதான் வந்தேன். சாதாரணமாக இது போன்ற தியான நிலையில் தங்களை அடியேன் கண்டதில்லை. தியானத்தை இடையூறு செய்து விட்டேனா சுவாமி? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை குரேசா. அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் உபதேசித்த மகாமந்திரத்தைத்தான் அடியேன் உச்சரித்துக் கொண்டிருந்தேன். என்னுள் பிரகாசித்துக் கொண்டிருந்த பகவானின் திரு உருவம் சட்டென்று மறைந்து விட்டது. கண் திறந்து பார்த்தால் உயர்ந்த பாகவதனான நீ என் முன் நிற்கிறாய். பகவானை ஹிருதயத்தில் தரிசிப்பதும் உயர்ந்த பாகவதோ உத்தமனான உன்னை கண்முன்னே தரிசிப்பதும் ஒன்றாயிற்றே. சொல் குரேசா, எப்போது காஞ்சியம்பதிக்கு வந்தாய்? சிறிது நாழிகைக்கு முன்புதான் காஞ்சியம்பதிக்கு வந்தேன். பகவானின் கருணையால் அடியேனால் தொடங்கப்பட்ட தஞ்சம்கொள் மண்டபம் நல்லபடியாக முடிவடைந்து விட்டது. தங்களை அங்கு அழைத்துச் செல்லலாம் என்றுதான் அடியேன் இப்போது இங்கு வந்தேன். தஞ்சம்கொள், அருமையான பெயரை நீ கட்டிய மண்டபத்திற்கு சூட்டியிருக்கிறாய். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெயிலிலும் மழையிலும் தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக அல்லவா அது மாறப்போகிறது? அதேபோல் பகவத் விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கொடிய சம்சார சாகரத்திலிருந்தும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக தஞ்சம்கொள் மண்டபம் மாற வேண்டும். நிச்சயம் சுவாமி. மிகவும் சந்தோஷம் குரேசா. ஆனால் 2 நாள் முன்பு அம்மண்டபத்தை அடியே நேரே சென்று கண்டு வியந்து போனேன். என்ன, தாங்கள் புதிய மண்டபத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆம் குரேசா, உன் உள்ளம் போல் விசாலமாகவும் உறுதியாகவும் உன் தேகம் போல் பொலிவோடும் காணப்படுகிறது. மொத்தத்தில் அம்மண்டபம் உன் அன்னையின் பூரண ஆசைகளால் நிறைந்திருக்கிறது. தங்கள் வாக்கு தெய்வ வாக்கு, வரதனின் வாக்கு. தங்களின் பாதங்கள் அங்கு ஏற்கனவே எழுந்தருளி விட்டது என்பதை கேட்கும் போது அடியனின் உள்ளம் பூரிக்கின்றது. அவ்விடமும் புனிதமடைந்து விட்டது. குரேசா, கல்மிஷம் இல்லாமல் இதை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரம் கொள்ளாமல் உயரிய எண்ணத்தோடு பரோபகார சிந்தனையோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் தானாகவே புனிதத்துவம் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் உன்னுடையது. அதனாலேயே அம்மண்டபம் சொல்லாமல் உன் உருவை பிரதிபலிக்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று ஸ்ரீ ஆண்டாள் தன் பாசுரத்தில் குறிப்பிடுகிறாள். அதாவது உடுக்க உடை, குடிக்க நீர், உண்ண உணவு இவற்றை தானமாக செய்பவன் அந்த பகவானாகவே மதிக்கப்படுகிறான். அவன் மனித உருவில் உள்ள ஒரு தெய்வம். இதை தாண்டி ஆபத்து காலத்தில் தங்குவதற்கு இடமாகவே மண்டபத்தையும் அளித்து இந்த சிறு வயதிலும் நீ உயர்ந்து நிற்கிறாய் குரேசா. சுவாமி, தங்களால் அதிகம் பாராட்டும்படிக்கு அடியேன் ஏதும் பெரிதாக செய்துவிடவில்லை. சொல்லப்போனால் தங்களின் பங்களிப்பாலும் தான் இந்த மண்டப பணி துரிதமாக முடிந்துவிட்டது. வேண்டாம் குரேசா, மற்றொரு முறை அடியேனின் பங்களிப்பு அன்பளிப்பு என்றெல்லாம் தப்பித் தவறி கூட சொல்ல வேண்டாம். அனைத்தும் வரதார்ப்பணம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு குரேசா. கூறுங்கள் சுவாமி. நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் எந்த காரியத்திற்கும் நாம் அழைக்காமலேயே உபத்திரமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நீ கவனமாக இருக்க வேண்டும். சுவாமி, அப்படியென்றால் 2 நாள் முன்னதாக நடந்த சம்பவம் உபத்திரவமாக மாற வாய்ப்புள்ளதா? நீ என்ன சொல்கிறாய் குரேசா? சென்ற முறை அடியேன் இங்கு வந்திருந்த போது யாதவ பிரகாசரை அவரது சீடர்களோடு சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அந்த மண்டபத்தை கண்டு அவ்விடத்தை தன் பாடசாலை உபயோகத்திற்கு அளிக்கும்படி கேட்டார். அடடா, அப்புறம்? ஆனால் அதற்கு அடியேன் இவ்விடம் எளியோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் மனதில் முன்னிறுத்தி கட்டப்பட்டுள்ளது. எனவே இதை பாடசாலை உபயோகத்திற்கு அளிப்பதென்பது கடினம். வேண்டுமென்றால் தமிழ் பாசுர வகுப்பை தொடங்குங்கள். அதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறட்டும் என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அப்படி ஒரு அபிப்பிராயம் தன்னிடம் இல்லை என்று கூறினார். அப்படியென்றால் அடியேனுக்கும் வேறு உபயோகத்திற்கு அளிக்கும் அபிப்பிராயம் இல்லை என்று கூறிவிட்டேன். மிகவும் சரியான பதிலேயே அளித்துள்ளாய் குரேசா. இருப்பினும் தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இச்சம்பவமே உபத்திரவமாக உருவெடுத்து விடுமோ என்று தோன்றுகிறது. அடியேன் கூறிய பதில் சரிதான் என்கிறீர்களா சுவாமி? சந்தேகமே வேண்டாம் குரேசா. யாதவ பிரகாசர் பாடசாலையில் உயரிய வேதாந்த சூத்திரங்களை உபதேசிக்கிறார் என்றாலும் அவற்றை விளக்கும் போது
விபரீதமான அர்த்தங்களை எடுத்துரைக்கிறார். தன் சொந்த கருத்துக்களை திணிக்கிறார். ஏன் பகவானின் அனந்த கல்யாண குணங்களையே மறுக்கிறார். உண்மையை உணராதவர்கள் யாதவ பிரகாசரின் பாண்டித்யத்தையும் மேதாவிலாசத்தையும் ரசிக்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். இதனால் அவர் செருக்கு இன்னும் அதிகரிக்கிறது. எனவே மண்டபத்தை நீ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அந்த வரதனே உன் வாக்காய் வெளிப்பட்டிருக்கிறான் என்பது அடியேனின் தீர்மானம். தங்களின் ஆறுதலான வார்த்தைகளால் அடியேனின் மனது சற்று சமாதானம் அடைந்தது. இருப்பினும் அவ்வப்போது இந்த யாதவ பிரகாசரால் ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு வந்த வண்ணமே உள்ளது. இதற்கு முடிவு என்னதான் சுவாமி? குரேசா, எந்த ஒரு இடையூறும் நமக்கு ஒரு படிப்பினையை அளிப்பதற்காகவே ஏற்படுகிறது. அதே வேளையில் அதை தீர்க்கின்ற உபாயமும் பகவானால் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஏன், சற்று புராண கதையை அலசிப்பாரேன். ஹிரண்யகசிபுவால் பிரகலாதனுக்கு ஏற்பட்ட இடையூறும் துன்பங்களும் எண்ணில் அடங்காதவை. அவற்றிற்கெல்லாம் சிறு பாலகனான பிரகலாதனால் தீர்வு காணப்பட்டது பகவானால் தானே. அதுபோல் பக்தவத்சலனான பகவான் அந்த யாதவ பிரகாசருக்கும் தகுந்த ஒருவர் மூலம் கூடிய விரைவில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். எனவே நீ கவலை கொள்ளாமல் இரு. நன்றி சுவாமி. தங்களுடன் சற்று நேரம் உரையாடியதில் அடியேனின் மனது மிகவும் இதமானது. அடியேன் உள்ளே சென்று பேரருளாளனை தரிசித்துவிட்டு வந்து விடுகிறேன். வருகிறேன் சுவாமி. சுவாமி, தங்களிடம் வெகு நாட்களாகவே ஒன்றை கேட்க வேண்டும் என்று நினைப்பேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். என்ன கேட்க வேண்டும் பட்டரே? ஒன்றுமில்லை. ஒரு அரசனானவன் பாரபட்சமின்றி நடந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். தர்ம வழியிலும் நடக்க வேண்டும். சில நேரங்களில் குற்றம் இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் போது இதயத்தை கடினமாக வைத்துக் கொண்டு உத்தரவுகளை இட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசன் பக்தனாகவும் சில பக்தர்களுக்கு அனுகூலனாகவும் இலகிய மனதோடும் இருப்பது சாத்தியமா? தாங்கள் தான் அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும். பட்டரே, வெகு நாட்களாக ஓடிய கேள்வி அல்லவா? அதுதான். ஒன்று விடாமல் கேள்விகளை கேட்டு முடித்து விட்டீர்கள். பதில் கிடைக்கும் அல்லவா? மிகவும் கடினமான கேள்வியை கேட்டு விட்டேனோ, அல்லது அது போன்ற அரசரை காண்பது கடினமோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. முற்காலத்தில் ஜனகர் போன்றவர்கள் அரச தர்மத்தையும் கடைபிடித்து பரமார்த்த தத்துவங்களிலும் சிறந்து விளங்கி பக்தர்களையும் போற்றி வணங்கியிருக்கிறார்கள். ஆனால் நடப்பது கலியுகமாயிற்றே. இதில் பக்தர்களையும் அபக்தர்களையும் அறிந்து கொள்வதே மிகவும் கடினம். இருப்பினும் இந்த கலியுகத்திலும் அரசராகவும் பக்தராகவும் திகழ்ந்து சக வைஷ்ணவரிடம் மிகுந்த விசுவாசமுடையவராக விளங்கிய குலசேகர ஆழ்வாரை நிச்சயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவர் எம்பெருமானின் கௌஸ்துபமணியின் அம்சமாக சேரநாட்டின் திருவஞ்சி களத்தில் அவதரித்தவர். அவரது பக்தி நிலையை பற்றி கூறுமே. இந்த செவி படைத்த பயனாய் அதை கேட்டு மகிழ்கிறேன். குலசேகர ஆழ்வார் பெருமாளின் மீது தீரா காதல் கொண்டு அனுதினமும் பித்தனாய் போற்றி வந்தார். இதனால் குலசேகர பெருமாள் என்றே அனைவரும் அவரை அழைத்தனர். ஓ, அவர் பெருமாளை மட்டுமல்ல, அவருடைய அடியார்களையும் மிகவும் கொண்டாடினார். ஒரு சமயம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை சேவிக்க விரும்பி ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். நம் அரசர் ஸ்ரீரங்கம் சென்றால் ரங்கநாதரிடமே பிரேமை கொண்டு ஸ்ரீரங்கத்திலே இருந்து விடுவார், பின்பு நாடு திரும்ப மாட்டார் என்று எண்ணிய அமைச்சர்கள் குலசேகர ஆழ்வார் புறப்படும் நாளன்று நிறைய வைஷ்ணவர்களை அரண்மனைக்கு அனுப்பி அரசனை காணும்படி செய்தனர். அச்சோ, ஆழ்வார் அப்படியானால் ஸ்ரீரங்கம் போக முடியவில்லையா? ஆம். திருமாலை வழிபடுவதை காட்டிலும் அவன் அடியார்க்கு அன்னமளிப்பதே மேல் என்று யாத்திரையை தள்ளி போட்டார். இப்படியாக அவர் ஸ்ரீரங்கம் புறப்படும் நேரமெல்லாம் அடியார்களை கொண்டு ஆழ்வாரை யாத்திரை செய்யாமல் தடுத்து வந்தனர் மந்திரிகள். பிறகு என்னதான் ஆயிற்று திருக்கச்சி நம்பிகளே? திருமாலடியார்களை கொண்டாடி கொண்டு ஆழ்வார் அரண்மனையிலே தங்கிவிட்டாரோ? ஆம்பட்டரே, ஆழ்வார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார். அவருக்காகவே அடியார்களும் அரண்மனையிலேயே தங்கினர். அவர்கள் அரண்மனையின் ஆலோசனை மண்டபம் மற்றும் பிற இடங்கள், இப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று வர உரிமை பெற்றிருந்தனர். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை குலசேகர ஆழ்வார் கொடுத்திருந்தார். இதனால் பொறாமையடைந்த சில மந்திரிகள் அடியார்களிடம் குலசேகர ஆழ்வாருக்கு வெறுப்புண்டாகும்படி செய்ய நிச்சயித்தனர். ஒரு நாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
பெருமாளுக்கு அணிவிப்பதற்காக செய்யப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஒரு முத்து மாலையை சில மந்திரிகள் ஒளித்து வைத்து விட்டனர். திருமஞ்சனம் முடிந்து மாலையை காணாத அர்ச்சகர்கள் அரசனிடம் இதை பற்றி தெரிவித்தனர். அரசனும் தன் மந்திரிகளிடம் சீக்கிரம் திருடனை கண்டுபிடிக்க ஆணை பிறப்பித்தான். அதற்கு மந்திரிகள், இந்த அரண்மனையில் தங்கு தடையின்றி உலவி வரும் அடியார்களில் ஒருவர்தான் மாலையை திருடி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட குலசேகர ஆழ்வார் மிகவும் மனம் வருந்தி, திருமாலின் அடியார்கள் ஒரு காலம் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள், இது அந்த திருமாலின் மீது ஆணை, இதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி ஒரு குடத்தை கொண்டு வரச் செய்து அதனுள் ஒரு கொடிய விஷ பாம்பை இட்டார். பிறகு அடியார்களில் ஒருவரை குற்றத்தை செய்திருந்தால் இந்த விஷ பாம்பு அடியேனை தீண்டட்டும் என்று கூறி குடத்தில் தன் கையை இட்டார். உண்மைக்கு கட்டுப்பட்ட அந்த பாம்பானது குலசேகர ஆழ்வாரை தீண்டவில்லை. வைஷ்ணவர்களின் பெருமையை இதன் மூலம் இவ்வுலகிற்கு எடுத்து காட்டினார். அப்பப்பா, என்னே ஆழ்வாரின் நம்பிக்கை. பிறகு என்னவாயிற்று? அமைச்சர்கள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு குலசேகர ஆழ்வாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆழ்வார் வைஷ்ணவர்களிடம் காட்டிய விசுவாசமும் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சுவாமி, வைஷ்ணவ அடியார்களுக்காக தன் வாழ்வை அடிமைப்படுத்திய அரசர் குலசேகர ஆழ்வார், அதைப்போல் அருகிலுள்ள தேசத்திற்கு அரசர் போன்ற ஒருவர் எளியோருக்கும் வறியோருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் ஒருவர் தன் தர்மபத்தினியோடு வருகிறார் பாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா. இது அடியனின் தர்மபத்தினி ஆண்டாள். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் பட்டர் சுவாமிகள். நமஸ்காரம். நமஸ்காரம். தேவரீர்? தெரியும், திருக்கச்சி நம்பி சுவாமிகள். உனக்கு எப்படி தெரியும்? என்ன குரேசா, திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அறியாதவர்கள் இந்த காஞ்சியம்பதி சுற்று வட்டாரத்தில் உள்ள வைஷ்ணவ சமூகத்தில் இருப்பார்களா என்ன? அவ்வளவு பெருமை தேவரீருடையது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. பரதனுக்கு அடியவன் என்ற ஒன்றை தவிர அடியேனுக்கு வேறு என்ன பெருமை இருக்கப் போகிறது? குரேசா, அடியேன் காஞ்சியம்பதியில் இருந்தாலும் உன் கல்யாண விஷயம் பற்றி கேள்விப்பட்டேன். வெகு விரைவாக முடிவெடுத்து உடனேயே மனம் புரிய வேண்டிய சூழலையும் அறிந்தேன். ஆம் சுவாமி, தங்களை எல்லாம் அழைத்து கல்யாண பந்தலில் கௌரவிக்க முடியாததற்கு அடியேனை பொறுத்தருள வேண்டும். என்ன குரேசா, திருக்கச்சி நம்பிகள் என்ன பரசுராமரா உன் மேல் கோபம் கொள்வதற்கு? இவர் என்றும் சாந்த ஸ்வரூபி. உன் கல்யாணம் பற்றி கேள்விப்பட்டதும் வரதன் சன்னதியில் நின்றபடியே பிரார்த்தனை செய்து மானசீகமாக உனக்கு ஆசைகளையும் நல்கிவிட்டார். குரேசா, உன் அகமுடையால் கூற ஆதிகேசவ பெருமாளுக்கு செய்து வரும் கைங்கரியம் பற்றியும் அடியேன் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் சேவைக்குள் பலவிதமான மலர்களை பெருமாளின் மலர் பாதங்களில் சேர்ப்பித்து விடுவாளாமே? சுவாமி, தங்களை ஒப்பிடும் பொழுது நான் செய்தது மிகவும் சிறிய சேவைதான். தாங்களோ உங்கள் வாழ்க்கையை சேவையாக இந்த வரதனுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லம்மா, திருக்கச்சி நம்பிகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய். கூரத்திலும் இவரது புகழ் இந்த வரதனை போலவே பரவி இருக்கிறது. கூரத்து கோயிலின் பட்டரும் என்னுடைய தந்தையும் இவரை பற்றியும் இவரது கைங்கரியங்களை பற்றியும் புகழாத நாளே இல்லை. ஆதிகேசவனிடம் கொண்ட பக்திக்கும் சேவைக்கும் இவரையே முன்மாதிரியாக கொண்டுதான் நானும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை அடியேனை வழிநடத்தி வரும் தாங்கள் இனி எங்கள் இருவருக்கும் குருவாக இருந்து அருளாசி வழங்க வேண்டும். என்னப்பா குரேசா, நீயும் ராமானுஜனை போல் அடியேனுக்கு குருஸ்தானம் கொடுத்தெல்லாம் பேசுகிறாய். அது பொருந்தாது குரேசா. உனக்கும் சரி ராமானுஜனுக்கும் சரி குருவாக விளங்கும் தகுதி எல்லாம் அடியேனுக்கு இருப்பதாக அடியேன் கருதவில்லை. சுவாமி, இது தங்களின் பெருந்தன்மையை தான் வெளிப்படுத்துகிறது. சுவாமி, ராமானுஜர் தற்போது காஞ்சியம்பதியில் தான் இருக்கிறாரா? தற்போது ராமானுஜன் இங்கு இல்லை குரேசா. திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றிருக்கிறான். பொழுது சாய்ந்ததும் தான் வருவான். என்ன, அவனை பார்க்க அவளாயிருக்கிறாயா? ஆம் சுவாமி,
அவரையும் அடியேனின் கல்யாணத்திற்கு அழைக்க முடியாமல் போய்விட்டது. அப்படியானால் ஒன்று செய். திருப்புட்குழி இங்கிருந்து பக்கம்தானே? நீங்கள் இருவரும் அங்கேயே சென்று ராமானுஜனை பார்த்து விடுங்கள். இல்லை இல்லை, படிக்கும் இடத்திற்கு சென்று அவரை தொந்தரவு செய்ய அடியேன் விரும்பவில்லை. அவர் எப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் செல்வதாக இருக்கிறார் என்று தாங்கள் அறிவீர்களா சுவாமி? அநேகமாக வரும் சனிக்கிழமை வாக்கில் ஸ்ரீபெரும்புதூர் செல்வான். பொதுவாக அதுதான் வழக்கம். அப்படி என்றால் சரி, நாங்கள் அங்கேயே சென்று அவரை சந்திக்கிறோம். அவர் தாய் தந்தையின் ஆசிகளையும் பெற்று மகிழ்வோம். இதுவும் நல்ல யோசனைதான். பட்டரே, சுவாமி, தம்பதிகளை அழைத்துச் சென்று வரதனை சேவிக்கச் செய்ய. சுவாமி, தாங்கள் நீங்கள் முன்னே செல்லுங்கள். அடியேன் சற்று நேரத்தில் சன்னதிக்கு வந்து விடுகிறேன். வாருங்கள் சுவாமி. வாருங்கள். வருகிறேன் நம்பிகளே. அனைத்தும் அந்த வரதனின் திருவிளையாடல். மருத்துவர் கூறிய கெடு முடிய இன்னும் ஒரு சில நாளிகைகளே உள்ளன. எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ராமானுஜன் அண்ணா வந்து சென்ற பிறகு எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. அவருடைய பாசுரங்களை கேட்டதும் இவருடைய விரல்களிலும் இமைகளிலும் அசைவு ஏற்பட்டதை நீங்கள் கவனிக்கவில்லையா? வாஸ்தவம்தான். ஆனால் அவர் சென்ற பின் சின்ன எஜமான் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று விட்டாரே. மருத்துவரால் குணமாக்க முடியாததை பாசுரம் குணமாக்கி விடுமா? நிச்சயம் குணமாகும். பாருங்கள் சுவாமி, என் அகத்துக்காரரின் நிலையை. ராமானுஜன் எல்லாவற்றையும் அடியனிடம் சொன்னானம்மா. அதனால் தான் புறப்பட்டு வந்தேன். முதலில் இந்த பிரசாதத்தை கூரேசனுக்கு கொடு. சுவாமி, கூரேசன் அசைவற்று இருக்கிறான். எதையும் உட்கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. உட்கொள்ளும் நிலையில் இல்லை என்றாலும் அவன் உதட்டிலும் நாக்கிலுமாவது பகவானின் பிரசாதம் படட்டும். வரதனுக்கு கண்டருள பண்ணிய பிரசாதமாயிற்றே. நிச்சயம் கூரேசனுக்கு இது சக்தியை கொடுக்கும். கொடு ஆண்டாள். அம்மா ஆண்டாள், ராமானுஜன் சொன்னது போல் இடைவிடாமல் பாசுரங்களை சேவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதை தவிர வேறு கதி ஏது சுவாமி? இங்கேயே பெருமாளின் விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு தவறாமல் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். கவலை வேண்டாம் அம்மா. கூரேசன் நிச்சயம் குணமாகி விடுவான். பாசுரத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களை அந்த பரந்தாமன் இன்றும் கைவிட மாட்டான். கூரேசா, அடியேன் இப்பொழுது பாடும் பாசுரத்தை நீயும் அடியேனோடு சேர்ந்து பாடு. அது உன்னுடைய உள்ளத்தில் பாய்ந்து உன் தேகத்தில் உள்ள உபாதைகளை எல்லாம் சீர் செய்துவிடும். பிரபு, இவன் செயலற்று இருக்கிறான். இவனிடம் சென்று பாடச் சொன்னால் எப்படி பாடுவான்? செயலற்றிருப்பது உடல் மட்டும்தான், உள்ளமோ ஆத்மாவோ அல்ல. ஆழ்வார்கள் அருளிச் செய்த பாசுரங்கள் நேரடியாகவே ஆத்மாவை சென்று தொடக்கூடியது. அதனால் நிச்சயம் வரதன் கூரேசனை பாட வைப்பார். கூரேசா, அடியேனோடு சேர்ந்து பாடு. பாடு கூரேசா. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. மொய்ய சொல்லால் இசை மாலை
சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றே வெய்ய நோய்கள் முழுதும் விய ஞானத்து வியவே விய ஞானத்து வியவே மைய கண்ணாள் மலர் மேல் உறைவாள் உரை மார்பீனன் காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் பிரித்தானை எம்மான் தன்னை ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் பிரித்தானை எம்மான் தன்னை மாற்ற மாலை புனைந்தேத்தி நாடும் மகிழ்வெய்தினே மாற்ற மாலை புனைந்தேத்தி நாடும் மகிழ்வெய்தினே காற்றின் முன்னம் கழுகு வினை நோய்கள் கரியவே கழுகி வினை நோய்கள் கரியவே ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை மாற்ற மாலை புனைந்தேத்தி நாளும் மகிழ்வெய்தினே காற்றின் முன்னம் கடுகு வினை நோய்கள் கரியவே ஆஹா ஆஹா, பார்த்தீர்களா பார்த்தீர்களா? இதுதான் மருத்துவருக்கும் வைஷ்ணவருக்கும் உள்ள வித்தியாசம். மருத்துவர் கொடுத்த மருந்து உடலில் உள்ள உறுப்புகளின் தொடர்பில் மட்டும் வருவதால் செயலிழந்த உடலை மீண்டும் செயலாற்ற செய்ய முடியவில்லை. ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் பாடிய பாசுரம் நேரடியாக கூரேசனின் ஆத்மாவை தொட்டதால் செயலற்ற கூரேசனின் உடலுக்கு மீண்டும் ஒரு புது தெம்பை கொடுத்து சீர் செய்து விட்டது. இதுதான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவரின் தனிச்சிறப்பு. இவை அனைத்தும் வரதனின் கருணை. சுவாமி, அடியனுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த மகான் தாங்கள். வரதார்ப்பணம். சுவாமி, ஆண்டாள், என்ன செய்கிறாய்? எழுந்திரு. ஆண்டாள், அடியேனின் கால்களில் யார் விழுவதையும் அடியேன் விரும்ப மாட்டேன். அந்த வரதனின் பாத கமலங்களையும் ஆச்சாரியனின் திருப்பாதத்தை மட்டும்தான் நாம் சேவிக்க வேண்டும். மற்றபடி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் கால்களில் விழுவது ஏற்புடையதல்ல. சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த க்ஷணத்தில் நீங்கள் தான் எனக்கு வரதனாக பெருமாளாக காட்சி அளிக்கின்றீர்கள். தெய்வம் மனுஷ ரூபேன என்பார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த நடமாடும் தெய்வம். என் அகத்துக்காரரை மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். மற்றவர்களும் நாழிகைகளை கணக்கிட ஆரம்பித்து விட்டனர். ஆனால் நீங்களும் என் அகத்துக்காரரை மீட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு முறை அல்ல, 1000 முறை கூட உங்கள் திருப்பாதங்களை விழுந்து சேவிக்கலாம். இல்லை ஆண்டாள், அந்த எண்ணமே தவறு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை தெய்வ ஸ்வரூபியாகத்தான் நினைக்கிறேன். இன்றல்ல, இனி காலம் முழுவதும். சுவாமி, ஆண்டாள் சொல்வது முற்றிலும் சரி.
எங்கள் முன் நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாமே வரதனின் அருள், பாசுரத்தின் மகிமை, வலிமை. இந்த பாசுரத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? சொல் மாலைகளை தொடுத்து ஒவ்வொருவரின் ஹிருதயத்திலும் உள்ளுரையும் பெருமானை, பரமாத்மனை உள்ளமுருக பிரார்த்திக்கும் கருணையாகிய பிராட்டியை, தன் திருமார்பில் ஏற்றிருக்கும் அந்த பரந்தாமனை காற்றினை விட வேகமாக நம் அகத்தே வந்து நம் கொடிய வினைகளாகிய நோய்களை விரைந்து கலைந்தெறிவான். சகல பாவங்களையும் மன்னித்து நம்மை கடைத்தேற்றுவான். அது திண்ணம். அதன்படி ஒப்பற்ற நம் கூரேசனின் உள்ளுரையும் பெருமான் பாசுரங்களின் உள் அர்த்தத்தையும் பொருட்செறிவையும் திருச்செவி சாய்த்து பீடித்த நோயை தீர்த்து கூரேசனை நமக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறார். என்னே அந்த வரதனின் பேரருட் கருணை. பிரபு, உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நெகிழ்ச்சியை அடியனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களை பொறுத்தவரை அது பரமனின் செயலாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்ததோ, நீங்கள் பாசுரம் பாட கூரேசன் எழுந்து அமர்ந்து விட்டான். அது பாசுரத்தின் வலிமை என்று நீங்கள் சொன்னாலும் உங்கள் பார்வை பட்டதுமே மாப்பிள்ளை குணமடைந்து விட்டார். நாங்கள் எல்லோரும் என்றென்றும் உங்களுக்கு கடன்பட்டவர்களாக இருப்போம். நாம் அனைவருமே அந்த வரதனுக்கு கடன்பட்டவர்கள்தான். கூரேசா, முதலில் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். பிறகு ஒரு புதிய கூரேசனாக புது பொலிவுடனும் வலுவுடனும் செயல்படுவாய் என்பது நிச்சயம். ஆண்டாள், நீயும் கூரேசனும் விரைவில் காஞ்சிமதிக்கு வந்து அந்த வரதனை சேவித்து அவனிடம் ஆசிகளை பெற்று உங்கள் நன்றிகளை அவனுக்கு சமர்ப்பியுங்கள். அதுவே இந்த அடியேனுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும். அவசியம் வருகிறோம் சுவாமி, அவசியம் வருகிறோம். சுவாமி, தங்களால் அல்லவா கூரேசன் மரணப்பிடியிலிருந்து மீண்டான். வாழ்வின் இறுதியில் இருந்தவனை தமிழ் சுருதி இசையால் இதயம் நுழைந்து கூரேசன் உயிர்காத்த உத்தமராயிற்றே தாங்கள். அது எப்பேற்பட்ட காரியம்! தாங்கள் அங்கு செல்வதற்கு முன் அவ்விடத்தில் நிலவிய சூழலே வேறு. உன்னத சிரேஷ்டரான கூரேசனுக்கே இந்த நிலை என்றால், உத்தம பக்தருக்கே இக்கதி என்றால், நம் நிலையெல்லாம் எக்கதி என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கூரத்து மக்கள். கூரேசனையே அந்த ஆதிகேசவன் கைவிட்டு விட்டால் பிறகு எந்த நம்பிக்கையில், எந்த வகையில் பகவானை போற்றி துதிப்பது என்ற அவநம்பிக்கையில் அங்கலாய்க்கத் தொடங்கிவிட்டனர் சிலர். கூரேசனின் நிலையால் தங்கள் வாழ்க்கையும் அஸ்தமித்து விட்டதாக பலர் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களும் நம்பிக்கை இழந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் அந்த வரதனின் கருணை உண்டு, பிராட்டியான பெருந்தேவி தாயாரின் தயை உண்டு என்று நிரூபிக்கும் வகையில் கூரேசனை மீட்டெடுத்து வைணவ சம்பிரதாயத்திற்கு புத்துளி பாய்ச்சியிருக்கிறீர்கள் சுவாமி. தங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும், தங்களுக்கு எவ்வகையில் சேவை செய்தாலும் தகும். தங்களின் ஒப்பற்ற அற்புதச் செய்கை ஒரே நாளில் எங்கும் பரவியிருக்கிறது. ராமானுஜா, நீ புகழும் அளவிற்கு அடியேன் ஒன்றும் செய்துவிடவில்லை. இல்லை சுவாமி, உங்களின் அற்புதச் செய்கையால் கூரேசனின் வாழ்க்கை மட்டும் மீளவில்லை, அவனின் தர்ம பத்தினியான ஆண்டாளின் வாழ்வும் ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகியிருக்கிறது. பாவம், அவளது ஜாதகம்தான் கூரேசனை சாய்த்துவிட்டது என்று அவள் காதுபடவே பலர் சொல்லியிருக்கிறார்கள். பகவானின் சக்தியையும் தாண்டி ஜாதகம்தான் பலம் வாய்ந்தது என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதையெல்லாம் உடைத்து 1000 இன்தமிழிலிருந்து ஓரிரு பாசுரங்கள் பாடி இரு உயிர்களுக்கு வாழ்வளித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களின் கீர்த்தியை புகழ்வோருக்கும் புகழ் கிடைப்பது உறுதி. ராமானுஜா, நீ குறிப்பிட்டதில் ஒரு விஷயம் மிகவும் கவனிக்கத்தக்கதுதான். பாவம், ஆண்டாள் வசைப்பாடும் வாயிலிருந்து மீண்டாள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். ஆண்டாள், கூரேசன் அந்த இருவரையும் மீட்டது வரதனின் அருள் வெள்ளமே. இதில் அடியேனை ஒரு கருவியாக்கி காரணமாக்கியவன் அந்த வரதனே. ஆச்சாரியரின் அனுகிரகத்தால் அந்த வரதனோடு உரையாடும் பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். அந்த பேரருளாளன் அடியேனுக்குள் புகுந்து அடியேனை இயக்கி பாசுரம் பாடச் செய்து கூரேசனின் பிணியை ஓடச் செய்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அடியேனை தகுந்த முறையில் உபயோகப்படுத்தி இருக்கிறான் அந்த வரதன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
தன்னலமற்ற சேவையிலும் மக்களுக்காகவே தங்களின் வாழ்க்கை என்று வாழ்ந்து வரும் கூரேசனின் குடும்பத்திற்கு அடியேனால் ஒரு சிறு உபகாரம் செய்யப்பட்டதே என்று நினைக்கும் பொழுது அடியேனும் உகப்படைகிறேன் ராமானுஜா. உத்தமர்களுக்கு ஓர் சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை அடியேனுக்கு தந்து பக்தியில் ஓர் அடுத்த நிலைக்கு உயர்த்த பார்க்கிறான் அந்த வரதன். நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பிறவியில், இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடியது என்ன? எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். பகவான் நாமங்களை சொல்லிக்கொண்டு, ஆச்சாரியர்களை அடிபணிந்து, பாசுரங்களை பாடிக்கொண்டு, தெய்வ சிந்தனையுடனே இருந்து அவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக, லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்குதான் இந்த சரீரத்தை ஈடுபடுத்த வேண்டும். நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அடியனுக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், ஏன் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பெருமாளையே நினைத்து மீண்டும் சிரமப்பட்டு அவனை சென்றடைய வேண்டும்? பகவான் நமக்கு கை கொடுத்து அப்படியே அரவணைத்துக் கொள்ளக்கூடாதா? எல்லாமே அடியனுக்கு விசித்திரமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் எல்லாமே அர்த்தமற்றதாகவும் தோன்றுகிறது. அடியேன் உடல் நலம் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் உடல் அளவில் செயலற்றிருந்தேனே தவிர சூக்ஷ்ம சரீரம் நன்றாக இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டது, வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது எல்லாவற்றையும் நன்றாக அடியேன் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அடியேனால் பிரதிபலிக்க இயலவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்த பொழுது அடியேனும் விசும்பினேன். ஆனால் அதை ஸ்தூல சரீரத்தால் வெளிப்படுத்த இயலவில்லை. இந்த இயலாமைதான் அடியேனின் சிந்தனையை தூண்டிவிட்டது. ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்ற வினாவை எழுப்பியது. நினைவற்றவனின் நிலை என்ன என்பது தெளிவாக தெரிந்தது. பொதுவாக மூர்ச்சை நிலையில் இருப்பவர்களுக்கு சுயநினைவிற்கு வந்த பின்பு அந்த காலகட்டத்தில் என்ன நேர்ந்தது என்று தெரியாது என்று சொல்வார்கள். ஆனால் அடியேனுக்கு எல்லாமே துல்லியமாக நினைவில் உள்ளது. அதனால்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் பாசுரம் பாடியதும் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை செயலாற்ற செய்து அடியேனும் அவருடன் சேர்ந்து பாசுரம் பாட முடிந்தது. எதற்காக இந்த சரீரம், அதாவது இந்த ஸ்தூல சரீரம் என்னவென்று அடியனுக்கு விளங்கவில்லை. ஏதோ ஒரு கூண்டிற்குள் அகப்பட்டு தவிக்கும் உணர்வுதான் ஏற்படுகிறது. இதிலிருந்து எப்படியாவது விடுபட்டு பரந்தாமனின் திருவடி சேர வேண்டும் என்று மனம் பதித்தவிக்கிறது. அடியேன் யார் என்பதை அடியேன் உணர்ந்து விட்டேன். ஆனால் இந்த ஆத்மாவிற்கு இந்த உலகிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதுதான் புரியவில்லை. பகவானின் அம்சமான அந்த ஆத்மா இந்த உடலில் சிக்கி தவிப்பதை படுத்திருந்த அந்த நாட்களில் அடியேன் நன்றாகவே உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த விடுதலை கிடைத்துவிட்டது என்று கூட நினைத்தேன். மரணம் என்பது என்ன? இந்த உடலுக்கு கிடைக்கும் முடிவுதானே? அந்த முடிவிற்கு சமீபத்தில் சென்று வந்து விட்டேன். அதனால்தான் இந்த கேள்விகள் எல்லாம். சுவாமி, நீங்கள் கூறுவதெல்லாம் 100% உண்மை. இதில் விவாதிப்பதற்கோ மறுத்து பேசுவதற்கோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உடலை வெறும் கூடாக ஏன் கருதுகிறீர்கள்? எங்கள் வருத்தத்தை பற்றி சொன்னீர்கள். ஏன் வருத்தப்பட்டோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என் உலகமே நீங்கள்தான் என்று அக்னி சாட்சியாக என்று என் கைப்பிடித்தீர்களோ அன்றே உங்களிடம் நான் சரணடைந்து விட்டேன். அதனாலேயே என் கர்மாக்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிட்டது. அதன் பலன்தான் நீங்கள் படுக்கையில் கிடந்தது. என்னால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே என்ற வேதனை எனக்குள் இருக்காதா என்ன? அந்த குற்ற உணர்வு எனக்குள் இருந்தது. அதுதான் கண்ணீராக வெளிவந்தது. உண்மைதான். அப்படி பார்த்தால் அதுவும் என் கர்ம பலன் என்றுதானே பொருள்? நிச்சயமாக இல்லை. சமீபத்தில் நீங்கள் அனுபவித்தது என்னால் ஏற்பட்ட கர்மா. என் கர்ம பலனைதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் துடித்துக் கொண்டிருந்தேன். தேவையில்லாமல் ஒரு உன்னத புருஷர், ஒரு உத்தமர்
என்னவெல்லாம் வேதனையை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் கைவிட்ட பொழுது பெருமாளிடம் மன்றாடினேன், உனக்கு ஒரு உயிர் தேவை என்றால் என் உயிரை எடுத்துக்கொள் என்று. என் அகத்துக்காரரை விட்டுவிடு என்று. ஏனென்றால் இந்த வைஷ்ணவ சமுதாயத்திற்கு அவர் இன்றியமையாதவர் என்றதனால் பெருமாளும் மனமிறங்கி திருக்கச்சி சுவாமிகள் மூலமாக செவி சாய்த்தார். நீங்களும் எழுந்து கொண்டீர்கள். அதனால் நடந்து முடிந்தவற்றை நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். பழையதை மறந்துவிட்டு புது வாழ்வை வாழ்வோம். நீங்கள் எனக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். அதை நான் ஒரு காலம் இழக்க மாட்டேன்.